அனைவருக்கும் வணக்கம். நம்ம அகாடமில இருந்து ஸ்கூல் புக் மெமரி கேப்சூல் அப்படின்னு சொல்லி ஒரு புக் வந்து ரிலீஸ் பண்றோம். சரிங்களா? ஸோ இந்த புக்க பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒன் லைனர பேஸ் பண்ணி இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் லைனர பேஸ் பண்ணி இருக்க போகுது. அதாவது நமக்கு ஸ்கூல் புக்க பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நெறைய இம்பார்ட்டன்ட்டான கன்டென்ட்ஸ்லாம் இருக்கும். லைக் வந்து நமக்கு டூ யூ நோ கன்டென்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாரி ஃபேக்ட் பாக்ஸ் அப்படிங்கிறது குடுத்திருப்பாங்க. அத தாண்டி பார்த்தீங்கன்னா, ஒரு லெசன்க்கு இடையிலேயே பார்த்தீங்கன்னா, நெறைய கன்டென்ட்ட டிஃபரண்ட் கலர்ஸ்ல போல்ட் பண்ணி நமக்கு குடுத்திருப்பாங்க. சரியா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கிறப்ப, இது எல்லாமே ஃபேக்சுவல் டேட்டா. இந்த ஃபேக்சுவல் டேட்டா எல்லாமே நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நெறைய இடங்கள்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. குறிப்பா எஸ்ஐ, டெட் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஒரு புக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, நமக்கு வந்து எஸ்ஐ, டெட் எக்ஸாம்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா பாக்ஸ் கன்டென்ட்லேருந்து கொஸ்டின்ஸ் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ, அத நம்ம தேடி, தேடி தனித்தனியா படிக்கிறதுக்கு ஒரு கம்பைல்டா ஒரு புக்காவே இந்த இடத்துல நம்ம ரிலீஸ் பண்றோம். சரிங்களா? ஸோ, ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, இந்தியன் எக்கானமி இந்த எக்கானமி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 6த்துலேருந்து 12த் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கன்டென்ட்ஸையும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம. சரிங்களா? எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒன் லைனர் கன்டென்ட்ஸா இருக்க போகுது. ஓகேவா? அது மட்டும் இல்லாம, இதுல புக் பேக் கன்டென்ட்ஸையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். புக் பேக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின், அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ, நீங்க ஒரு ஹிஸ்டரிய படிச்சுட்டீங்க அப்படின்னா, இத எடுத்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஹிஸ்டரியில ஒரு பார்ட்ட படிச்சுட்டீங்க அப்படின்னா, அந்த புக்குக்கான கன்டென்ட்ட எடுத்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். ரிவிஷன் பர்ப்பஸஸ்க்கும் யூஸ் ஆகும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு இந்த புக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? அது மட்டும் இல்லாம இது எஸ்ஐ மாணவர்களுக்கும் சரி, டெட் மாணவர்களுக்கும் சரி, இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஓகேவா? ஜிஎஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாமே டைரக்ட்டா ஒன் லைனர் கொஸ்டின்ஸா தான் எக்ஸாம்லயும் கேட்கறாங்க. ஸோ, அதுக்கு ஏத்த மாதிரியான கன்டென்ட்டா இத பிரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ, மிஸ் பண்ணிறாதீங்க. நல்லா ரிவிஷன் பண்றதுக்கு இந்த புக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஸோ அது மட்டும் இல்லாம இதுல 12த் புக் கன்டென்ட்ஸையும் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா, நமக்கு பொதுவா எஸ்ஐ, டெட்லாம் படிக்கிறப்போ 10த் வரைக்கும் நம்ம டோட்டலா கவர் பண்ணி ஃபிங்கர் டிப்ல வச்சிருப்போம். ஆனா 11த், 12த்த நெறைய நேரங்கள்ல நம்ம மிஸ் பண்ணிட்டு போயிடுறோம். ஆனா அதிலிருந்துமே சில ஏரியாஸ்லருந்து கொஸ்டின் வந்துட்டே தான் இருக்கு. குறிப்பா அந்த பாக்ஸ் கன்டென்ட்லாம் அதுலருந்து நெறையவே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்படிங்கிறப்ப அந்த பாக்ஸ் கன்டென்ட்டையுமே வந்து இங்க ஒன் லைனரா நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ நீங்க அ நெறைய இடத்துல தேடி படிக்க வேண்டிய விஷயத்த இங்க ஒரே இடத்துல கம்பைல்டா நம்ம புக் போட்டுருக்கோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு புக்கு. நல்லா வாங்கி படிங்க. சரியா? இந்த புக்க நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, நம்ப சுரேஷ் ஆன்லைன் ஸ்டோர்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். அது இல்லாம நம்ப அகாடமிஸ் எல்லாத்துலயுமே இந்த புக் அவைலபிளா இருக்கு. ஸோ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வாங்கி ரிவிஷன் பர்ப்பஸஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இதுல டே வைஸ் கவுண்ட் குடுத்திருப்பாங்க. ஸோ ஒரு டேக்கு இந்த கன்டென்ட் எல்லாம் படிக்கணும் அப்டின்றத எடுத்து படிச்சாலே நம்ம சீக்கிரமா படிச்சிடலாம். எல்லாமே ஒன் லைனரா இருக்கப்ப நமக்கு படிக்கிறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகாது. சரிங்களா? ஸோ நல்ல எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. தேங்க் யூ.